Hi, hello, this is Barchak Max. Ini நம்ம பார்க்க போற இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு வித்தியாசமான வீடியோ அப்படினு சொல்லலாம். At the same time ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படினு சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பண்ற வாட்ஸ்அப் வீடியோ காலை எப்படி நம்ம டிவில இருந்து பண்றது அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே இப்போ வீடியோ கால் அப்படினு வந்துட்டா நம்ம முக்காவாசி பயன்படுத்துறது இந்த வாட்ஸ்அப் தான். இந்த வாட்ஸ்அப் வீடியோ காலை டிவில பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் தான். இது மெயினா நீங்க குரூப் வீடியோ கால் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப்பா நீங்க ஒரு 4-5 பேரோட வீடியோ கால் பேசுறீங்க, ஃபேமிலியோட உட்கார்ந்து நீங்க வீடியோ கால் பண்ணனும் அப்படின்றப்பல உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ முடிஞ்ச வரையும் நீங்க லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். At the same time பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்க வாட்ஸ்அப் வீடியோ கால் மட்டும் இல்லாம Zoom மீட்டா இருக்கட்டும், Google மீட்டா இருக்கட்டும், வேற எதுக்கு வேணாலும் இந்த மெத்தடை நீங்க அப்படியே பயன்படுத்திக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது பண்றதுக்கு உங்ககிட்ட லேப்டாப்போ சிஸ்டமோ இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்க சிம்பிளா டிவில இருந்தே இத பண்ணலாம். எப்படி பண்றது அப்படின்றத நம்ம குயிக்கா ஒன்னொன்னா இந்த வீடியோல நம்ம பாத்துறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு. இப்போதான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். இதுக்கப்புறமா கண்டினியூஸா நம்ம சேனல்ல வீடியோ வரும். ஒரு சில சின்ன பிரச்சனைகள்னால வீடியோ வந்து போட முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும். உங்களுக்கு இதுல எதனா சஜஷன் இருக்கு ப்ரோ இந்த வீடியோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதனா இருந்ததுன்னா நீங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நீங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்டுட்டே இருக்கீங்க. முடிஞ்ச வரையும் நான் அதுல நிறைய பேருக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு வேற எதனா விஷயங்கள் வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இல்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கூட நீங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம். சரி, எப்படிடா இந்த வாட்ஸ்அப் வீடியோ கால நான் டிவில இருந்து பண்றது, இதுக்காக நான் தனியா கேமரா வாங்கணுமா, இதுக்காக நான் அது வாங்கணுமா இது வாங்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேட்பீங்க. அது மாதிரிலாம் நீங்க எதுவுமே வாங்க வேண்டாம். உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் மட்டும் இருந்தா போதும். உங்களுடைய வாட்ஸ்அப் வீடியோ காலை நீங்க சிம்பிளா டிவில இருந்தே பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் மிரரிங். இப்போ நம்ம யூஸ் பண்ற முக்காவாசி எல்லா டிவியுமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மிரரிங் ஃபீச்சரோட தான் பில்ட்னாவே வருது. முக்காவாசி எல்லாமே ஸ்மார்ட் டிவி தான். அப்படி சப்போஸ் அந்த ஸ்கிரீன் மிரரிங் ஃபீச்சர் உங்க டிவில இல்ல அப்படின்னா கூட பரவாயில்ல. அதுக்கும் நான் இன்னொரு மெத்தட் வந்து தனியா சொல்றேன். ரெண்டுமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் வீடியோ காலை நம்ம ஸ்கிரீன் மிரரிங் அப்படின்ற மெத்தட் மூலமா தான் நம்ம பண்ண போறோம். இதுக்கு நம்ம மொபைல் டிஸ்பிளேவை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிவில வர வைக்கணும். ஸோ உங்களுடைய டிவில போயிட்டு நீங்க ஸ்கிரீன் மிரரிங் எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்க நார்மலா ரெகுலரா ஸ்கிரீன் மிரரிங் யூஸ் பண்றவங்களுக்கு இது தெரியும். உங்க டிவி ரிமோட்ல இருக்கிற இன்புட் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க டிவில இருக்கிற இன்புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். HDMI 1, HDMI 2, VGA. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர்னு கொடுத்துருப்பாங்க, ஸ்கிரீன் காஸ்ட்னு இருக்கும், இல்ல ஸ்கிரீன் மிரரிங் அப்படின்ற மாதிரி உங்க டிவிக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்டிங்ஸ் வந்து மாறும். ஆனா அந்த ஃபீச்சர் எல்லாமே சேம் தான். ஸோ ஒரு சில டிவில இந்த மெத்தட் மூலமா நீங்க ஸ்கிரீன் மிரரிங் எனேபிள் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னா நீங்க செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா குரோம் காஸ்ட் அப்படின்ற மாதிரி தனியா ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே போயிட்டு நீங்க இந்த ஸ்கிரீன் மிரரிங் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்க டிவியில் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. மொபைல் இருந்து ஜஸ்ட் நீங்க கனெக்ட் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிட்டு மொபைல் ஸ்கிரீன் வந்து டிவியில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மொபைல் இருந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம். அடுத்து உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல்ல இருந்து ஸ்கிரீன் காஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்க டிவியோட நேம் வந்து அங்க காட்டும். நீங்க கிளிக் பண்ணி ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு ஸ்கிரீன் காஸ்ட் அப்படின்னு தேடலாம், இல்ல ஸ்கிரீன் மிரரிங் அப்படின்னு தேடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நான் யூஸ் பண்ற மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் டேட்டா வைஃபைல ஆன் பண்ற அதுக்கு பக்கத்துலேயே ஸ்கிரீன் காஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஸ்கிரீன் காஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்னுடைய டிவி நேம் வந்து அங்கே காட்டுது, LG வெப் அப்படின்னு என்னுடைய டிவி மாடல் நம்பர் வந்து அங்கே காட்டுது. நான் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் என்னுடைய மொபைல் ஸ்கிரீன் அப்படியே பார்த்தீங்கன்னா டிவியில் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னுடைய டிவியில் ஸ்க்ரீன் மிரரிங் ஃபீச்சர் கிடையாது, நான் எப்படி வீடியோ கால் இது மாதிரி பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் தனியாக அந்த ஸ்க்ரீன் மிரரிங்கை கொண்டு வரதுக்கு ஒரு கேஸ்டிங் டிவைஸ் மாதிரி நீங்கள் குரோம் காஸ்ட்டோ இல்லை Amazon Fire TV ஸ்டிக்கோ இல்லை ஸ்க்ரீன் மிரரிங் மட்டும் பண்ணுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா டாங்கல்லாம் தனியாக உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணியும் இதே மெத்தடில் ஸ்க்ரீன் மிரரிங் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற கேஸ்டிங் டிவைஸ் வந்து குரோம் காஸ்ட். இதை வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு மற்ற டாங்கிலையும் கொடுத்துருப்பாங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த HDMI கேபிளை கொண்டு போயிட்டு உங்கள் டிவியில் இருக்கிற HDMI போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு USB மூலிமா அதுக்கு நீங்கள் பவர் சப்ளை கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் ஃபீச்சர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ரோ ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தானே, இதெல்லாம் எதுக்கு ப்ரோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் வீடியோ பார்க்குற மேபி ஒரு சிலருக்கு இது புதுசாக இருக்கலாம், அவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுனால தான் ஒரு ஆர்டர் வைஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைல் டிஸ்பிளே டிவியில் வந்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு வீடியோ காலை வந்து நீங்கள் பண்ணலாம். வீடியோ கால் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவியில் வந்துடும். அதிலிருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வீடியோ காலை பேசிக்கலாம். இப்போ நான் மொபைல் எங்கே ப்ரோ வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டிவிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய ஃபேஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி அந்த டிவி கீழே கொஞ்சம் மொபைலில் சாச்சா மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு டிவிக்கு மேலே ஷெல்ஃப் இருக்குது ப்ரோ அப்படின்னா உங்கள் டிவிக்கு மேலேயும் கூட நீங்கள் மொபைலை வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஆங்கிளில் கேமரா தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மொபைல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அழகாக பின்னாடி உட்காந்து அழகாக வீடியோ கால் பேசலாம்.
ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக வீடியோ கால் ரொம்ப நேரம் பேசுகிறவங்களுக்கும் ப்ளஸ் குரூப் வீடியோ கால் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னது தான், இதை வந்து வாட்ஸ்அப் வீடியோ காலுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் மீட்டாக இருக்கட்டும், ஜூம் மீட்டாக இருக்கட்டும், இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூகுள் மீட்டும் நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு உள்ளே போய் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ கூகுள் மீட் உள்ளே போயிட்டு மொபைலில் இருக்கிற ஆட்டோ ரொட்டேட்டை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக உங்களுக்கு டிவிலையும் லேண்ட்ஸ்கேப்பில் அந்த டிஸ்பிளே வந்துடும். அழகாக நீங்கள் இதே மெத்தடில் உங்கள் மீட்டிங்ஸும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ரொம்பவே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மீட்டிங்ஸை பார்த்து அதில் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றப்பெல்லாம் உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அழகாக நீங்கள் உங்கள் டெஸ்கில் உட்காந்துட்டு டிவியை பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் பெருசாக நீங்கள் அந்த மீட்டிங்கோ இல்லை வீடியோ காலும் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் வந்து மொபைல் கீழே வைக்கிறதுனால அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மொபைலுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன ட்ரைபாட் மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்டான ஆங்கிள் கிடைக்கும். இது உங்களுக்கு வீடியோ கால் அட்டன் பண்ணுறதுக்கு இன்னமும் கூட நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடிக்கடி நான் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் ப்ரோ, அடிக்கடி நான் வீடியோ கால் பேசுவேன் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக டிவிக்கு கீழே அப்படி வச்சுட்டு நீங்கள் வீடியோ கால் பேசிக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், ப்ரோ நான் வீடியோ கால் பேசும்போது எனக்கு ஆடியோ எதிலிருந்து கேட்கும் அப்படின்னா, ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆடியோவும் சேர்த்து டிவியில் காஸ்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது அதில் கேட்குற ஆடியோ எல்லாமே உங்களுக்கு டிவியில் இருந்து தான் வரும். மைக் பார்த்தீங்கன்னா மொபைலுடைய மைக்கில் இருந்தால் உங்களுக்கு இதுவாகும். ஸோ ரொம்ப நீங்கள் பின்னாடி போயிட வேணாம். அப்படி ரொம்ப பின்னாடி போயிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிற அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோவாக தான் கேட்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசுகிற அந்த மைக்கோடைய குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். வீடியோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு இதெல்லாம் ஒரு வீடியோவாடா அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு ஸ்க்ரீன் மிரரிங் மெத்தட் தான், இருந்தாலும் அதை இதுக்கும் நம்ம வீடியோ காலுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக லைக் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகும். டிவியில் வீடியோ கால் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து அவங்களும் ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. வேற எதனா இருந்தா எப்பவும் போல நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். எதனா நீங்க மெசேஜ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே கீழே இருக்கு. உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டு தாராளமா நீங்க மெசேஜ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனல்ல இன்னும் வித்தியாசமா, இது மாதிரி இல்லாம இதை விட இன்னும் கூட வித்தியாசமா நம்ம பண்ணலாம். அது மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்க தொடர்ந்து ரெகுலரா நம்ம சேனல்ல மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியில நீங்களும் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நாங்களே என்னோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.